வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் 18 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். ரொம்பவே குவிக்காக அந்த 18 மாவட்டங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அந்த வகையில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, அதோடு புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளிலுமே கூட கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம்னு பார்க்கும்போது, சென்னை மாநகரில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு பெரிய அளவில் மழை இருப்பதை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அதே நேரத்தில் சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகளில் பாருங்க, புறநகர் பகுதிகளில் பாருங்க, திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, அள்ளிப்பட்டு, ஷோலிங்கர், கலவை இந்த பகுதிகளில் மிதமான மழையும், நெமிலி, வாலாஜப்பேட்டை, ஆற்காடு. அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல, இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த பகுதிகளில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மழை நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, கடந்த 2 மணி நேரத்தில் தமிழகத்தின் மீதான மேக நடமாட்டத்தை தான் நம்ம இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னை மீது பெரிய அளவில் மழை மேகங்கள் திரளாத ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையை ஒட்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் அந்த புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் சில இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கடலூர் மாவட்டம், புதுச்சேரி, அது கீழே டெல்டா பகுதிகளிலுமே கூட மழை மேகங்கள் திரண்டு உள் மாவட்டங்களுக்கு அது நகர்ந்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களில் காலை முதலே நல்ல ஒரு மழை பொழிவு இருந்தது. தற்பொழுது மதிய வேளையில் அது கொஞ்சம் கிளியர் அதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு சூழலையும் நம்மால பார்க்க முடிகிறது. சோ இந்த நேரத்தில் அடுத்த 1 மணி நேரத்திற்கான மழை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இப்ப திரையில பார்க்கிறது அடுத்த 1 மணி நேரத்திற்கு எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, சென்னை மாநகரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே சென்னையின் புறநகர் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், கும்மிடிப்பூண்டியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், ஊத்துக்கோட்டை, அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கே திருத்தணி, சோழிங்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அப்படியே கீழே ஆரணி, மாம்பாக்கம், சின்னத்தூர், கலவை, கிளந்தாங்கல், புத்தூர் இந்த பகுதிகளிலுமே, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா வட மாவட்டங்கள் சிலவற்றிலுமே கூட அடுத்த 1 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. ஆம்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், வாணியம்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், குடியாத்தத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் மேல்பட்டு, குன்னத்தூர், ஊத்தங்கரை, செங்கம், கடலாடி, திருவண்ணாமலை, சாத்தனூர், அதே மாதிரி கொட்டப்பட்டி, ஆண்டியூர், அப்படியே கொஞ்சம் கீழே நகர்ந்து வந்தோம்னா பார்த்தீங்கன்னா செஞ்சியை ஒட்டியிருக்கக்கூடிய பிற பகுதிகள், அவலூர்பேட்டை மாதிரியான பகுதிகள், அதோடு திருக்கோவிலூர், காட்டு இடையார், கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, வேப்பூர், விக்கிரவாண்டி, வளவனூர், திருவெண்ணைநல்லூர், பரிக்கல் இந்த பகுதிகளிலையும் மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம பார்க்கிறோம். அப்படியே சின்ன சேலத்தை ஒட்டி கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பாருங்க, அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதிகளிலுமே கூட கொஞ்சம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் வேப்பூர், பெண்ணாடம், தொழுதூர், களத்தூர், பெரம்பலூர், பாடலூர், புள்ளம்பாடி, பழுவூர் இந்த பகுதிகளிலையும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. ஆனால் அதிகபட்சமாக பார்த்தோம்னா இன்னைக்கு காலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. டெல்டா மாவட்டத்தை அடுத்த 1 மணி நேரத்தில் பார்க்கும்போது திருத்துறைப்பூண்டியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்படியே கொஞ்சம் கீழே தென் மாவட்டங்களை நோக்கி நகரும் போது மழை எந்தெந்த பகுதிகளில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்கும்போது, புதுக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், புதுக்கோட்டை, மேலூர், இலுப்பூர், சூரியூர் இந்த பகுதிகளிலுமே, பொன்னமராவதி, தொவரன்குறிச்சி, காரையூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், திருமயம், கல்லூர், அறந்தாங்கி, ஆவடையார் கோவில், தேவக்கோட்டை, திருவேகம்பட்டு, சிவகங்கை, ஆலவாக்கோட்டை, மரவன்மங்கலம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை கூடுதலாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராமநாதபுரத்தின் ஒரு சில பகுதிகளும், ராமேஸ்வரம் நகரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே ஏற்கனவே சொன்ன மாதிரி உள் மாவட்டங்களில் கூட மழை தொடர்ந்து அதிகரிக்க இருக்கிறது. அந்த வகையில் உள் மாவட்டங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மைட்டான்பட்டி, புதுப்பட்டி,
காரியாப்பட்டி இதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளிலும், பேரையூர் இந்த பகுதியிலுமே கூட மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலுமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் திண்டுக்கல்லை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல், RMTC நகர், சின்னாளப்பட்டி, மொந்தன்பட்டி, சிலுக்குவார்பட்டி இந்த பகுதிகளிலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் மேல நகர்ந்து வந்தோம்னா பாருங்க, கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பள்ளப்பட்டி, கிளன்குந்தல், அதே மாதிரி பருமருதுப்பட்டி, ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், காசிபாளையம் இந்த பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. கொஞ்சம் ஹெவியான மழை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த பகுதிகளில் பாருங்க மழை கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பாருங்க, ஈரோடு, திருச்செங்கோடு, மேலப்பாளையம், குளூர், கனகபுரம், ராயபாளையம், அரச்சூர், அதே மாதிரி இங்கூர், பெருந்துறை, நல்லம்பட்டி இந்த பகுதிகளிலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள். அதோட கொஞ்சம் மேலே வந்தோம்னா இங்கே வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட அடுத்த ஒரு மணி நேரத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, பெரியப்பட்டி, பெண்ணாகரம், அதாவது ஒகேனக்கல் இருக்கக்கூடிய அந்த நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தருமபுரி தாண்டி இங்கே சேலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் தொப்பூர், மேச்சேரி, ஓமலூர், டானிஷ்பேட்டை, தின்னப்பட்டி, லோக்கூர், மல்லபுரம், ஏற்காடை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள், ஆரணி உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அதே வேளையில் மாலை வேளையில் கொஞ்சம் நிலவரம் மாறுவதற்கான ஒரு சூழல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடலோர மாவட்டங்களில் இந்த சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு பிரேக் இருந்தது இல்லையா, அந்த பிரேக் முடிஞ்சு இங்கே மீண்டும் ஒரு லேசான அளவில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து இங்கே தென் மாவட்டங்கள் வரைக்குமே மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. கரூர் மற்றும் ஈரோடை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அந்தியூர், எடப்பாடி இந்த மாதிரியான பகுதிகளில் மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. இது தென் மாவட்டங்களையும் இந்த நிலை தொடர வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சென்னையில் இரவு நேரத்தில் நேற்றும் மழை பெய்தது, இன்றும் கூட அந்த மழை தொடர்வதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மிதமான அளவில் இருக்கக்கூடிய மழையில் ஒரு மாற்றம் வருமானு கேட்ட வானிலை ஆர்வலர் என்ன சொல்றாங்க, 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது வலுவடையும் பட்சத்தில் தமிழகத்தில் வரும் நாட்களில் மழை இன்னும் கூடுதலாக பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவே சொல்கிறார்கள்.